ரஜினி சார் நடித்து கிட்டத்தட்ட 37 வருஷமா ஒரு படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு. அது இந்த வருஷம் 2026 ஏப்ரல் மாசம் ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஆமாங்க, அது என்ன படம் தெரியுமா? ஹிம் மீன்ஸ் அகெயின்ஸ்ட் அகோன் அப்படிங்கிற ஹிந்தி படம் தாங்க அது. ஆமாங்க, அந்த படம் கிட்டத்தட்ட 1989 இருந்துட்டு படப்பிடிப்பு இருந்துட்டு முடிக்கப்பட்டிருக்கு. சோ அதற்கு பிறகு அந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஏதோ ஒரு வணிக ரீதியான ஒரு பிரச்சனைக்கு லண்டனுக்கு இருந்துட்டு போயிருக்கிறாரு. சோ லண்டனுக்கு போன அந்த சூழ்நிலை அப்போ இருந்துட்டு அவருடைய பையனும் உடல்நல சரியில்லாம இறந்துட்டாங்க. சோ அந்த கவலையில மேற்கொண்டு இந்த படத்தை குறித்து எந்த ஒரு விதமான, அதாவது ரிலீஸுக்கான எந்த ஒரு ஸ்டெப்புமே அந்த ப்ரொடியூசர் வந்துட்டு எடுக்கவே கிடையாது. சோ இப்படியே நாட்கள் போக போக கொஞ்ச நாள்லயே அந்த படத்தை டைரக்ட் பண்ண இயக்குனரும் இருந்துட்டு டைரக்டர் வந்துட்டு இறந்திருக்காங்க. சோ அதனால அந்த படத்தை அப்படியே கடப்புல இருந்துட்டு போட்டுட்டாங்க. சோ இப்ப திரும்பவும் அதே ப்ரொடியூசர் லண்டன்ல இருந்துட்டு இந்தியாவுக்கு இருந்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த சமயத்துல அந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் இருந்துட்டு நம்ம முயற்சி எடுக்க முடியுமா? ஏன்னா அந்த படத்துல நடிச்சவங்க இப்ப ரஜினி சார்லாம் டாப்பஸ்ட் சூப்பர் ஸ்டாரா இருந்துட்டு இருக்கிறாரு. சோ இப்ப அந்த படம் ரிலீஸ் ஆனா கூட மிகப்பெரிய அளவுல வசூல் இருந்துட்டு அள்ளும் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக அப்ப இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்துட்டு ப்ரொடியூசர் இருந்துட்டு அணுகி இருக்காங்க. சோ அவருடைய உதவியும் ப்ரொடியூசரும் இருந்துட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை இப்ப இருக்கிற டெக்னாலஜி பிரகாரம் 4K ரெகுலேஷனோட அதோட 5.1 டிஜிட்டல் சவுண்ட் தொழில்நுட்பத்தோட இருந்துட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முயற்சி எடுக்கப்பட்டு இருக்கு. சோ அந்த முயற்சி எல்லாமே கிட்டத்தட்ட இருந்துட்டு முடிஞ்சு வர்ற 2026 ஏப்ரல் மாசம் அந்த படம் ரிலீஸ் ஆக போறதா இருந்துட்டு கூறப்படுதுங்க. சோ அதை பொறுத்து சமீபத்துல நியூஸ்லயும் சரி பல ஊடகங்கள்லயும் இருந்துட்டு வெளியாயிட்டு இருக்குது. இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்காக மும்பை, டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு இருந்து ரஜினி சார் டிராவல் பண்ண போறதா இருந்துட்டு கூறப்படுது. சோ சமீபத்துல இதை குறித்து இருந்துட்டு நியூஸ் எல்லாமே இருந்துட்டு ஊடகங்களாகிய டைம் லைஃப் ஆஃப் இந்தியா, விகடன், ஜி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல ஊடகங்கள்ல இருந்துட்டு இது குறித்த தகவல்கள் சோசியல் மீடியால இருந்துட்டு வந்துட்டு தான் இருக்கு. நியூஸ்லயே இருந்துட்டு வந்திருக்கு. சோ ரஜினி சாருடைய படமாகிய இந்த படத்தை 37 வருடங்கள் கழித்து ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த படத்தை பார்க்க யாரெல்லாம் இருந்துட்டு ஆவலா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பழைய ரஜினி சாரை, அதுவும் இப்ப இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பழைய ரஜினி சாருடைய தோற்றம், அந்த காலகட்டத்துல அவர் நடிக்கும் போது இருந்துட்டு அவருடைய ஸ்டைல்ஸ் இதெல்லாம் நம்மளால இருந்துட்டு பெருசா ஸ்கிரீன்ல இருந்துட்டு போய் பார்க்க முடியாத ரசிகர்கள் எவ்வளவு பேர் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம பார்த்த படத்தை, டிவில பார்த்த படத்தை ஏதா இருந்துட்டு தியேட்டர்ல ரிலீஸ் அப்போ இருந்துட்டு போய் பார்த்திருப்போம். ஆனா இப்ப இருந்துட்டு இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு படம் ரீ ரிலீஸ் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் டைமே இருந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஆவலா இருந்துகிட்டு இருக்குது. சோ இந்த படம் கூட இருந்துட்டு பல கோடி ரூபாய் இருந்துட்டு வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. சோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த படத்துக்கோசரம் வந்துட்டு காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.